அக்காலத்தில் நாம் வாங்கிய அடிகளின் லிஸ்ட். ஆனால் வாங்கின ஒவ்வொரு அடியும் எங்களை புடம் போட்ட தங்கமா ஆச்சு என்பதுதான் இங்க மேட்டர். ஒரு அடி வாங்கி ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தா மறுபடியும் அடி. இரண்டாம் அடி வாங்கிட்டு அமுக்கமா அழாமல் இருந்தால் எவ்வளவு நெஞ்செழுத்தம்னு மறுபடியும் அடி. மூன்றாம் அடி வாங்காமலேயே அழுதா நடிக்கிறையான்னு விழும் அடி. நான்காவது பெரியவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நின்னுட்டே இருந்தா அடி. 5 பெரியவங்க நின்னுட்டு இருக்கும்போது உட்கார்ந்துட்டே இருந்தா அடி. 6 பெரியவங்க உட்கார்ந்து இருக்கும்போது குறுக்காலும் நெடுக்காலும் நடந்தா அடி. 7ஆம் விருந்தாளிக்கு சமைத்ததை முன்னதாக சாப்பிட்டா அடி. 8ஆம் தட்டுல சோத்த வச்ச பிறகு சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்ச அடி. 9வது சூரியன் மறைஞ்ச பிறகு லேட்டா வீட்டுக்கு வந்தா எங்க சுத்திட்டு வர்றேன்னு ஒரு மொத்து. 10வது அடுத்தவன் வீட்டுல சாப்பிட்டு விட்டு வந்தா அடி. 11 எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு இருந்தா அடி. 12ஆம் ரொம்பவும் துள்ளி குதிச்சாலும் அடி. 13ஆம் மூத்தவங்களோட சண்டை போட்டு தோத்தா அடி. 14வது சின்ன பசங்களோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன்னு கூவினா அடி. 15 ரொம்பவும் மெதுவா சாப்பிட்டா அடி. 16 அவசர அவசரமா அள்ளி போட்டு சாப்பிட்டாலும் அடி. 27ஆம் காணாதது கண்டது போல கண்டமேனிக்கு சாப்பிட்டால் அடி. 18ஆம் தட்டுல போட்டதை முழுக்க சாப்பிடாம இருந்தால் அடி. 29வது சாப்பிட்ட பிறகும் தட்டை சுரண்டிட்டு இருந்தால் அடி. 20வது பேசிட்டே சாப்பிட்டா அடி. 21 பெரியவங்க எழுந்த பிறகும் தூங்கிட்டு இருந்தா அடி. 22வது விருந்தாளிங்க சாப்பிடுவதை பார்த்தால் அடி. 23வது தடுமாறி நடந்து விழுந்தா உதை. 24 பெரியவங்கள முறைச்சு பார்த்தா அடி. 25வது பெரியவங்க பேசும்போது முழிச்சா அடி. 26வது அவங்க பேசும்போது முழிக்காம வெறிச்சு பார்த்தா அடி. 27 பெரியவங்களை ஓர கண்ணால பார்த்தால் அடி. 28 நண்பர்கள் தெருவில் ஃபுட்பால் ஆடும்போது நாம அவங்களோட சேர்ந்தால் அடி. 29 நண்பர்கள் விளையாடும் போது நம்ம உம்முன்னு வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலும் அடி. 30வது சாப்பிட்ட பின் தட்டை அலம்பலைன்னா அடி. 31வது சாப்பிட்ட தட்டை சரியா கழுவலைன்னா அடி. 32வது சாப்பிட்ட தட்டை கீழே போட்டு நசுங்கல் ஏற்பட்டா அடி. 33வது கழுவின தட்டை ஒழுங்கா வைக்கலைன்னா அடி. 34வது நகத்தை கடிச்சா அடி. 34 குழி காட்டி ஒரே அடி. 35 காக்கா குழியெல்லாம் குளிச்சு உடனே வந்தா முதுகுல ஒரு அடி. 36வது பாத்ரூம் உள்ள போய் ஒரு மாமாங்கம் ஆச்சுன்னா வெளியில வந்த உடனே அடி. 37 ஸ்கூல்ல மிஸ்பிஹேவ் பண்ணினேன்னு தெரிஞ்சா வீட்ல அடி. 38வது தெருல போற கார் உரசிட்டு போச்சுன்னா ஏண்டா கார் கிட்ட போனேன்னு சொல்லி அடி. 39வது வண்டியில அடிபட்டு குத்துயிரும் குலையும். இன்னைக்கு பசங்களுக்கு இதெல்லாம் அபத்தமா தெரியலாம். ஆனால் கிட்டத்தட்ட கூட்டு குடும்பத்தில் பெரியோர்கள் பங்காளிகளுடன் வாழ்ந்த அந்நாட்களில் இவ்வடிகள் வாங்கித்தான் பலர் பெரிய மனுஷனாக உசந்தாங்கன்னு சொல்ல முடியுமோ இல்லையோ? பெற்றோர்களும் ஆசிரியர்களும். அடிகள் வாழ்வின் படிகள்.